ஒரு சிறந்த ஊரில் ஒரு சிறிய பிள்ளை இருந்தான். பெயர் ராஜு. ராஜு படிக்க மிகவும் விரும்பியவன். ஆனால் அவரின் குடும்பம் தாழ்மையான பொருளாதாரம் கொண்டது. எப்போதும் கஷ்டம் பார்க்க வேண்டிய அவனுக்கு பள்ளியில் கற்றுக்கொள்ள அதிக வாய்ப்பு கிடையாது. ஒரு நாள் ராஜு ஒரு பழைய புத்தகம் கண்டுபிடித்தான். அந்த புத்தகம் உலகின் மிகச்சிறந்த சிந்தகர்களின் வாழ்க்கை கதைகளை சொல்லியது. ராஜு அந்த கதைகளை படிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு கதையும் அவனுக்கு ஊக்கமளித்தது. அவர் குறிப்பாக அப்துல் கலாம், திருச்சிக்காரர் மற்றும் இன்றியமையாத மனிதர்களின் கதைகளை படிக்க ஆர்வமாக இருந்தான். அந்த கதைகளை படிக்கும் போது ராஜு பல தடைகள் இருந்தாலும் அதை கடந்து செல்ல முடியும் என்பதை உணர்ந்தான். அவன் விடாமல் பாடம் படித்து தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் பெற்றான். அதனால் பள்ளியில் மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் ராஜுவின் மகிழ்ச்சிக்கு சில மாதங்கள் பிறகு அவரின் பெற்றோர் மிகவும் குடும்பத்தின் கடின நிலை அவரை வருத்தமாக்கியது. ஆனால் ராஜு தோற்கறுதலை மனதில் கொள்ளவில்லை. நான் என் கனவுகளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ராஜா சாப்பாடு மற்றும் நேரத்தை தவிர்த்து தொடர்ந்து உழைத்தான். மிகவும் கஷ்டம் பார்த்து அவர் பள்ளியின் முதலாம் இடத்தை பெற்றான். மேலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான உயர்ந்த கல்வியை தொடர்வதற்கான உதவி கருவிகளை கண்டுபிடித்தான். அந்த பள்ளியில் அவர் தனக்கான ஒரு புதிய பாதையை திறந்து கொண்டான். இப்போது ராஜு ஒரு உன்னத விஞ்ஞானியாகவும் அதே சமயம் தன்னுடைய ஊருக்கான உதவிக்கு முன்மாதிரியான ஒரு சமூக சேவகர் ஆகிவிட்டான். அவர் தனது கதையை சொல்லி அடுத்த தலைமுறையினரை தொடர்ந்து உதவி செய்கிறான். இது ராஜுவின் வெற்றியின் கதை. வாழ்க்கை எப்போது எளிதல்ல, ஆனால் உங்களின் கனவுகளை அடைய உழைத்தால் வெற்றி வரும்.